Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கான இந்த வீடியோல இத பத்தி பார்க்க போறோம் அப்படினா எக்ஸல்ல இருக்கக்கூடிய VLOOKUP ஃபங்க்ஷன் பத்தி பார்க்க போறோம். நம்ம சேனல்ல தொடர்ச்சியா நம்ம வந்து VLOOKUP ஃபங்க்ஷனோட சீரிஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதுல செகண்ட் வீடியோவா if ஃபங்க்ஷன் plus VLOOKUP ஃபங்க்ஷனை கம்பைன் பண்ணி எப்படி யூஸ் பண்றது அப்படினு கத்துக்கலாம். நீங்க எக்ஸல்ல கத்துக்கும்போது இந்த மாதிரி கம்பைன்ட் ஃபார்முலா கத்துக்கோங்க. கம்பைன் பண்ணி எப்படி ஃபார்முலா யூஸ் பண்றது. நார்மலா வந்து நீங்க டைரக்டா இந்த ஃபார்முலாவோட ஃபங்க்ஷன் இது அப்படினு கத்துக்கிறத விட ஃபார்முலாவோட கம்பைன் பண்ணி கத்துக்கும்போது அதோட யூசேஜ் வந்து உங்களுக்கு இன்னுமே நல்ல பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். if function plus VLOOKUP function எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படினு இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா ப்ளீஸ் டேக் a moment to subscribe. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் நம்ம சேனல்ல காத்துட்டு இருக்கு. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இப்போ நம்ம கையில் ஒரு டேட்டா இருக்கு. என்ன அப்படின்னா ப்ராடக்ட் ஐடி, ப்ராடக்டோட நேம், ப்ரைஸ், இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஒரு டேட்டா இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த டேட்டா பேஸ் பண்ணி என்ன பண்ண போறோம் அப்படின்னா VLOOKUP ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்றேன். ஸோ நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு VLOOKUP ஃபங்க்ஷன் என்னன்னே தெரியாது அப்படின்னா நம்ம சேனல் ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் VLOOKUP ஃபங்க்ஷன் பத்தி. ஸோ இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு வாங்க. ஓகேவா? ஸோ அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அண்ட் ஐகான்ல லிங்க் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வாங்க. ஓகேவா? ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஒரு பெட்டராக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இப்போ நான் ப்ராடக்ட் ஐடி செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கஸ்டமர் டொமேட்டோ வாங்குறாங்க அப்படின்னா அதோட ப்ராடக்ட் ஐடி என்ன A101. ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ப்ரைஸ் அப்படின்ற ஒரு செல்லில் தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம VLOOKUP ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போகிறோம். ஆஸ் யூஷுவல் VLOOKUP அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் உங்களுக்கு 4 ஆர்குமெண்ட் இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் லுக்அப் வேல்யூ. ஸோ லுக்அப் வேல்யூவில் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ப்ராடக்டோட ஐடியை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கமா டேபிள் அரே. ஸோ டேபிள் அரேல என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா டேபிளையும் என்ன பண்ணணும் அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கோங்க ஹோலா. ஓகேவா? ஸோ செலக்ட் ஹெட்டரோட செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிட்டு F4 கொடுத்து லாக் பண்ணிக்கோங்க. ஸோ லாக் பண்ணதுக்கப்புறம் கமா. ஸோ உங்களோட தேர்ட் ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னா காலம் இண்டெக்ஸ் நம்பர். ஸோ உங்களுக்கு ப்ரைஸ் எத்தனாவது காலத்தில் இருக்குது இந்த டேபிளில் 1 2 3. ஸோ காலம் இண்டெக்ஸ் நம்பரில் 3 அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ கமா உங்களுக்கு ரேஞ்ச் லுக்கப்பில் உங்களுக்கு எக்ஸாக்டாக மேட்ச் வேணும். ஸோ என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா எக்ஸாக்ட் மேட்சை செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ க்ளோஸ் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு என்னென்னு வந்திருக்கு ப்ராடக்டோட ப்ரைஸ் என்னென்னு வந்திருக்கு A101ஓட ப்ரைஸ் என்னென்னு வந்திருக்கு 55 வந்திருக்கு. கரெக்டா? ஸோ இதுக்கப்புறம் அவங்களோட எத்தனை கேஜி வாங்குறாங்களோ இப்போ இதுவே 2 kg வாங்குறாங்க அப்படின்னா 2 kgன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ அமௌண்ட்டில் ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணுவீங்க குவான்டிட்டி இன்டூ ப்ரைஸ். ஓகேவா? இல்லைன்னா ப்ரைஸ் இன்டூ குவான்டிட்டி. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். குவான்டிட்டியில் கஸ்டமர் வாங்குறதுக்கு கஸ்டமர் 2 kg வாங்குறாங்கன்னா 2 kg 1.5 kg வாங்குறாங்க அப்படின்னா 1.5 kg 2 அப்படின்னா 2. ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அமௌண்ட் அப்படின்ற ஒரு காலம்ல என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அகெயின் இன்னொரு தடவை பார்க்கலாம் ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இப்போ A102 செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அகெயின் இதோட ப்ரைஸ் கொண்டு வரணும். சேம் VLOOKUP ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறேன். லுக்அப் வேல்யூவில் ப்ராடக்ட் ஐடி கமா டேபிள் அரேல ஹோல் டேபிள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டு F4 கொடுத்து லாக் பண்ணிட்டு காலம் இண்டெக்ஸ் நம்பர்ல சேம் 3 கொடுத்துக்கோங்க. ஏன்னா ப்ரைஸ் அப்படின்றது இந்த டேபிளில் தேர்ட் காலம்ல இருக்கு. ஓகே? ஸோ தென் கமா இதில் உங்களுக்கு அப்ராக்சிமேட் மேட்ச் வேணுமா இல்லை எக்ஸாக்ட் மேட்ச் வேணுமா? ஸோ இப்போ நமக்கு எக்ஸாக்ட் மேட்ச் வேணும். ஸோ கமா கொடுத்துட்டு ஃபால்ஸ் அதை கொடுத்துட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்ட்ரு கொடுத்துக்கோங்க. ஸோ என்ட்ரு கொடுத்ததுக்கப்புறம் ஸோ இப்போ ஆன்சர் செக் பண்ணுங்க. A102ஓட ப்ரைஸ் என்ன அப்படின்னா 138.6 கரெக்டாக வந்திருக்கா? ஸோ இப்போ கஸ்டமர் வந்து 1.5 kg வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ 1.5 கொடுத்ததுக்கப்புறம் இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா சேம் ப்ரைஸ் இன்டூ குவான்டிட்டி. ஸோ உங்களுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா டோட்டலாக வேல்யூ வந்திருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இஃப் ஃபங்க்ஷன் கூட நம்ம VLOOKUP ஃபங்க்ஷனை கம்பைன் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா அந்த டேபிளில் எல்லா ப்ரைஸும் இருக்குது. ஓகேவா? பட் ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும் என்ன பண்ணல அப்படின்னா அவங்க ப்ரைஸ் வந்து அப்டேட் பண்ணாமல் வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட் இருக்கும். 1000 ப்ராடக்ட் உங்களோட ஸ்டோரில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த 1000 ப்ராடக்ட்டில் உங்களுக்கு சம்டைம் வந்து ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் வந்து அப்டேட் பண்ணல அப்படின்னா ஸோ நீங்கள் அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து பில் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ அந்த டைமில் உங்களுக்கு என்ன காமிக்கணும் ப்ரைஸ் வந்து அப்டேட் பண்ணல அப்படின்னா VLOOKUP ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது 0ன்னு காமிக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக ப்ரைஸ் இஸ் நாட் அப்டேட்டட் எட் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் காமிக்கணும் அப்படின்னா அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ வெரி சிம்பிள். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ப்ராடக்ட் ஐடி வந்து இப்போ நான் 108 செலக்ட் பண்ணிக்கிறேன் நார்மலாக. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா VLOOKUP ஃபங்க்ஷன் கொடுத்ததுல இங்கே இஃப் ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபங்க்ஷன் பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். கொஞ்சம் உங்களுக்கு பெட்டராக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஓகேவா? ஸோ இஃப் ஃபங்க்ஷன் பற்றி தெரியாதவங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு கிளான்ஸ் மாதிரி கொடுக்குறேன். ஸோ இஃப் ஃபங்க்ஷன் வந்து பேசிக்காக என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு லாஜிக்கல் ஃபங்க்ஷன். கரெக்டாக?
if function checks whether the condition is met and returns one value if true or another value if false. ரொம்ப சிம்பிள். நீங்க கொடுக்கக்கூடிய லாஜிக்கல் கண்டிஷன் ட்ரூவா இருந்ததுன்னா ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும், ஃபால்ஸா இருந்ததுன்னா இன்னொரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? ஸோ இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இஃப் ஃபங்க்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதுல ஒரு 3 ஆர்குமெண்ட் இருக்கும். ஓகேவா? நல்லா கவனிங்க. லாஜிக்கல் டெஸ்ட் இருக்கு, வேல்யூ இஃப் ட்ரூ இருக்கு, வேல்யூ இஃப் ஃபால்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்னது லாஜிக்கல் டெஸ்ட். ஸோ லாஜிக்கல் டெஸ்ட்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம வந்து VLOOKUP ஃபங்க்ஷனை கொடுக்க போறோம். ஸோ நார்மலா என்ன பண்ணுவோம், கிரேட்டர் தென் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அந்த மாதிரி கொடுப்போம் இல்லையா? ஸோ அது வந்து நார்மல் கால்குலேஷன். அதே கொஞ்சம் நீங்க அட்வான்ஸா பண்ணணும் அப்படின்னா இஃப் ஃபங்க்ஷன் கூட நீங்க எந்த ஃபங்க்ஷன் வேணாலும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஆன்சரை நீங்க நினைச்ச மாதிரி கெட் பண்ணிக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் எரர் வர்றதுக்கு பதிலாக இஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் லாஜிக்கல் ஃபங்க்ஷன் இஃப் எரர் ஃபங்க்ஷன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா லாஜிக்கல் டெஸ்ட்ல VLOOKUP அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ ஆஸ் யூஷுவல் நீங்க நார்மலா VLOOKUP ஃபங்க்ஷன் ஆல்ரெடி கொடுத்த மாதிரி ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? லுக்அப் வேல்யூல ப்ராடக்ட் ஐடி, டேபிள் அரேல த ஹோல் டேபிள் அரே, F4 கொடுத்து ஆஸ் அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸை லாக் பண்ணிட்டு கமா காலம் இண்டெக்ஸ் நம்பர்ல 3. ஓகே, ஸோ பிகாஸ் ப்ரைஸ் வந்து தேர்ட் காலம்ல இருக்கு. ஸோ 3 கமா இங்க என்ன பண்ணிக்கோங்க, ஃபால்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க பிகாஸ் வி வாண்ட் எக்ஸாக்ட் மேட்ச். ஓகேவா? ஸோ கமா ஸோ நான் லாஜிக்கல் டெஸ்ட் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அப்போ வந்து டெஸ்ட் இன்னும் முடியலை. என்ன பண்ணணும் அப்படின்னா ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல 108க்கு பதிலாக இப்போ நான் 109 செலக்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். நான் 109ல பொட்டேட்டோ இருக்கா? ஸோ பொட்டேட்டோக்கு என்ன பண்ணலாம், அவங்க ப்ரைஸ் வந்து அப்டேட் பண்ண வச்சிருக்காங்க. ஸோ அப்டேட் பண்ணாத போது இப்போ நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணீங்க VLOOKUP ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வேல்யூ 0ன்னு வரும். ஓகேவா? ஸோ அதனால தான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஈக்குவல் சிம்பிள் கொடுத்து 0ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ VLOOKUP ஃபங்க்ஷனை செக் பண்ணிட்டு இப்போ அந்த ஆன்சர் 0வா இருந்தது அப்படின்னா price is not updated yet அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வரணும்னு வச்சுக்கோங்க. அதாவது என்ன அப்படின்னா இன்னொரு தடவை நல்லா கவனிங்க. எக்ஸல் வந்து VLOOKUP ஃபங்க்ஷனை ரன் பண்ணும். ஓகே, ஃபர்ஸ்ட் லாஜிக்கல் டெஸ்ட் அதுவாக தான் கொடுத்தோம் இல்லையா? ஸோ அதனால அதை ரன் பண்ணும். அந்த வேல்யூவில் உங்களுக்கு இப்போ பொட்டேட்டோன்னு செலக்ட் பண்ணும்போது இங்கே 0ன்னு வந்தது அப்படின்னா உங்களுக்கு வேல்யூ ஆஃப் ட்ரூல price is not updated yetன்னு இருக்கா? ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஆன்சர் ரிட்டர்ன் ஆகும், price is not updated yetன்னு ரிட்டர்ன் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா கமா வேல்யூ இஃப் ஃபால்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா? இஃப் ஃபால்ஸா இருந்ததுன்னா உங்களுக்கு என்ன வரணும், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு VLOOKUP ஃபங்க்ஷன் தான் ஒர்க் ஆகணும். ஓகேவா? ஸோ அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா VLOOKUPனே கொடுத்துக்கிறேன். ஸோ அகைன் அந்த ஃபார்ம்ல கொடுத்து சேம் மெத்தடே நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கிறேன். கமா காலம் இண்டெக்ஸ் நம்பர்ல 3 ஃபால்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ அகெயின் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து இஃப் ஃபங்க்ஷனையும் சேர்த்து க்ளோஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால இன்னொரு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். உங்களுக்கு என்னென்னு வந்திருக்கு, 69 வந்திருக்கா? ஏன் அப்படின்னா 108 ப்ராடக்ட் ஐடியோட ப்ரைஸ் என்ன அப்படின்னா 69. ஓகே, ஸோ இப்போ பாருங்க, இப்போ நான் இதுவே 109 கொடுக்குறேன். ஸோ நான் நல்லா கவனிங்க, இங்கே 109ல எந்த ஒரு வேல்யூ இல்லை. ஸோ இப்போ நான் 109 கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்னென்னு வந்துருது, ப்ரைஸ் இஸ் நாட் அப்டேட்டட் எட்டுன்னு வந்திருக்கா? ஸோ இதுக்காண்டி என்ன பண்ணுறோம் அப்படின்னா இஃப் ஃபங்க்ஷனை இன்க்ளூட் பண்ணி யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையான இடத்துல ஃபார்முலாவை கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி VLOOKUP ஃபங்க்ஷனோட நெக்ஸ்ட் எந்த ஃபார்முலாவை கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்க. ஸோ அதுக்காக வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த ஃபார்முலாவை நான் அப்படியே ட்ராக் பண்ணிக்கிறேன். ஸோ ட்ராக் பண்ணிட்டு இங்கே எனக்கு என்னென்ன ஒரு எரர் வருது அப்படின்னா NE அப்படின்னு ஒரு எரர் வருது. ஏன் அப்படின்னா நான் ஃபார்முலாவை ட்ராக் பண்ணும்போது நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், ஆட்டோமேட்டிக்காக F8க்கு வந்து உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா செல்லோட ரெஃபரன்ஸ் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? இப்போ F8ல பிளாங்கா இருக்கு இல்லையா? ஸோ அதனால நம்மளுக்கு NE அப்படின்ற மாதிரி ஒரு எரர் காமிக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் வந்து ஏதாவது ப்ராடக்ட் ஐடி செலக்ட் பண்ணேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் வந்து வந்திருக்கும். 103யோட ப்ரைஸ் என்ன, 200. ஸோ 200 உங்களுக்கு வந்திருக்கா? ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 103ல இருக்கக்கூடிய 200 டெலிட் பண்ணுறேன். டெலிட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு என்னென்னு வந்திருக்கு, ப்ரைஸ் இஸ் நாட் அப்டேட்டட் எட்டுன்னு வந்திருக்கா? அதாவது அந்த ஏரியா வந்து உங்களுக்கு பிளாங்கா இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் இஸ் நாட் அப்டேட்டட் எட் அப்படின்ற மாதிரி வந்துடும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். உங்களுக்கு புரியலனாலும் வீடியோ ரிமைண்ட் பண்ணி கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இப்போ ப்ரைஸ் இஸ் நாட் அப்டேட்டட் எட்டுன்னு வந்திருக்கு. ஸோ இப்போ அவங்க வந்து அவங்களோட வெண்டர் கூட வந்து ப்ரைஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு இப்போ அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அப்டேட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட் நான் ரேண்டமாக இப்போ ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன். ஸோ வேல்யூ கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு என்னென்னு வந்துடும், இங்கே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வேல்யூ வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் கஸ்டமர் வாங்குற கேஜிக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா குவான்டிட்டி அப்டேட் பண்ணிட்டு சேம் அமௌண்ட்டில் ப்ரைஸ் இன்ட்டு குவான்டிட்டி.
ஓகேவா? ஸோ அதை நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் நான் ட்ராக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கான வேல்யூ வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் டோட்டலாக என்ன பண்ணுவீங்க? சம் ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க. ஸோ சம் ஃபார்முலாவில் நம்ம எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கூட என்ட்ரு கொடுப்போம். ஸோ இப்போ உங்களுக்கு டோட்டலாக எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ரிசீவ்டு அப்படின்னு ஒன்று இருக்கா? ஸோ அதாவது இதில் என்ன அப்படின்னா கஸ்டமர் வந்து கேஷாக பே பண்ணும்போது இப்போ 1000 rupees அவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் ரிசீவ்டு. ஓகேவா? பேலன்ஸ் இருக்கு இல்லையா? பேலன்ஸ்னா கஸ்டமர் உங்களுக்கு 1000 கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பேலன்ஸ் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்றதையும் நீங்கள் பில்லுலேயே எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? ஜஸ்ட் சிம்பிள் ரிசீவ்டுன்னு இருக்கு இல்லையா? ஸோ அது மைனஸ் டோட்டல் கொடுத்தீங்க அப்படின்னா கஸ்டமருக்கு பேலன்ஸ் நீங்கள் வந்து எவ்வளோ பே பண்ணணும்? 412 நீங்கள் பே பண்ணணும். இதை கூட நீங்கள் ரவுண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் வச்சு நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அதை வேணால் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். டில் தென் பாய் பாய், டேக் கேர்.